ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூன் மாதத்தில் வருகின்ற, அதாவது 26ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற ஆஷாட நவராத்திரி பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற பிரதமை திதியில் ஆரம்பித்து வருகின்ற 9 நாட்கள் அஷ்டமி திதியோடு முடிகின்ற இந்த நவராத்திரி பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது ஜூலை 4ஆம் தேதியோடு முடிவருகின்றது. வருடத்தில் வருகின்ற 4 நவராத்திரிகளில் ஆஷாட நவராத்திரியும் ஒன்று. பொதுவாக விவசாயம் செழிக்கவும் பகைவர்களிடமிருந்து நம்மை காக்கவும் இந்த வராகி அம்மனை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுதும் கிராமப்புறங்களில் 7 கன்னிமார்களை வணங்குவார்கள். அவர்களில் ஒருவர்தான் இந்த வாராகி அம்பாள். ராஜராஜேஸ்வரிக்கு படை தளபதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ராஜராஜ சோழனே இந்த வாராகி அம்மனை வழிபட்டதாகவும், இந்த 9 நாட்களும் அபிஷேக ஆராதனைகள் தஞ்சாவூர் கோவிலில் மிகவும் விசேஷமாகவும் நடக்கும். நம்மால் விரதம் இருக்க முடிந்தால் இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு வேளை மட்டும் நாம் விரதத்தை அனுஷ்டிக்கலாம். நம்மால் 9 நாட்களும் வழிபட முடியாவிட்டாலும் நாம் பஞ்சமி திதியிலும் அல்லது அஷ்டமி திதியிலும் நாம் அம்பாளை வணங்கலாம். பிரசாதமாக பூமிக்கடியில் கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை, சக்கரவள்ளி கிழங்கு, அது மாதிரி நாம் சமைத்து நாம் அம்பாளுக்கு படைக்கலாம். வாராகி அம்மன் படம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ அதை நாம் துடைத்து விட்டு மஞ்சள் போட்டுவிட்டு நாம் பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு நாம் எளிமையான ஏதாவது பிரசாதம் வைத்துவிட்டு பால் பழம் கூட வைக்கலாம். நாம் இந்த பஞ்சமி திதியிலோ இல்லது அஷ்டமி திதியிலோ நாம் வழிபடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட கூட படமெல்லாம் கிடையாது. நாம் மஞ்சளால் பிடித்து வைத்து விட்டு சந்தனம் போட்டுட்டு பூக்களால் அர்ச்சித்து நாம் ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்தால் கூட போதுமானது. எப்படியும் நாம் காமாட்சி விளக்கெலாம் ஏற்ற போகிறோம். அதோடு கூட சேர்த்து ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து அம்பாளை ஆவாகனம் செய்து, அல்லது நாம் கலசம் கூட வைக்கலாம். முடிந்தால் கலசம் வைத்து விட்டு அதில் அம்பாளை எழுந்தருளச் செய்து நாம் பூக்களால் அர்ச்சித்து நாம் இந்த அம்பாளை வழிபடலாம். முக்கியமாக ஆதி காலத்தில் விவசாயம் செழிக்க இந்த வாராகி அம்மனை வணங்கியதாகவும், அதாவது ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனி மாதத்தில் விதை விதைப்பாங்க, ஆடி மாதத்தில் அந்த நல்ல விதைகளை நாற்று நடுவாங்க பார்த்தீங்களா. அதனால தான் இந்த அம்மனை வணங்கி விட்டு செல்வார்கள் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களும் வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக நடக்கும். அப்படி இல்லைன்னா கூட நம்மளுடைய எந்த முக்கியமான கோரிக்கையும் அம்பாளிடம் வைத்து நாம் வணங்கினால் நிச்சயமாக நமக்கு கைகூடும் என்று சொல்வார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.